பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஈஸியான ஒரு பஜ்ஜி மிக்ஸு நம்ம தயாரிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மழைக்காலங்களில் மாலை நேரங்களில் நம்ம சூடான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றது பஜ்ஜி போண்டா, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பஜ்ஜி மாவு வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மழை காலங்களில் மழை வரும்போது சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மாலை நேரங்களில் பஜ்ஜி மிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ கடலை மாவு, 3/4 கிலோ அரிசி மாவு, 100 கிராம் வரமிளகாத்தூள், 70 கிராம் உப்பு, 10 கிராம் சோடா உப்பு, 20 கிராம் பெருங்காயத்தூள். நம்ம இப்போ பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாவு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம சம்பளத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பஜ்ஜி போண்டா நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த கடலை மாவு வந்துட்டு 2-3 வெரைட்டி கிடைக்கும். நமக்கு நல்ல குவாலிட்டியானதும் கிடைக்கும், அதாவது 100, 110 அப்படி கிடைக்கும், அல்லது வந்து 90 கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான கடலை மாவு எடுத்துக்கிட்டால் பஜ்ஜி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு, பச்சரிசி கழுவிட்டு நம்ம காய போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கின மாவு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் இருக்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாத்தூளும் நம்ம அரைச்ச வரமிளகாத்தூள் தான். நான் இதில் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒவ்வொரு கரிப்புத்தன்மை இருக்கும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது வந்து சோடா உப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்துனா தான் பஜ்ஜி வந்து உப்பெல்லாம் வரும். சோடா உப்பு சேர்த்துலைன்னா பஜ்ஜி உப்பெல்லாம் வராது, அப்படியே அமுந்த மாதிரி இருக்கும். அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த மாவு கலந்து வச்சுக்க முடியும். இதுக்காக நம்ம போய் கடையில் தான் பஜ்ஜி மாவு வாங்கணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து பஜ்ஜி செஞ்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் சேர்த்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கலந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம சில்வர் சம்படத்துலையோ அல்லது கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது ஏர்டைட் பிளாஸ்டிக் டப்பாலையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே நம்ம அரிசி மாவும் இந்த கடலை மாவும் நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா 3 மாதம் வரைக்கும் எதுவுமே ஆகாது. அல்லது நீங்கள் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது குழந்தைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் ஸ்நாக்ஸ்க்காக பஜ்ஜி, எல்லா வகை பஜ்ஜியுமே நம்ம இதில் செய்யலாம். நம்ம வாழைக்காய், மிளகாய், அடுத்தது ஆனியன், அடுத்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், காலிஃப்ளவர், இது எந்த விதமான பஜ்ஜியும் நம்ம இதில் செஞ்சுக்கலாம். அல்லது போண்டா செய்யணும் அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு போண்டா செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த மாவை வச்சு நம்ம பஜ்ஜி செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மிக்ஸு செஞ்சு வச்சுருக்கோம். அதை வச்சுட்டு நம்ம இப்போ பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் வந்து சூடாகிறதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் சிவிக்கலாம், பஜ்ஜி மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு இந்த வாழைக்காய் எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காயில் நம்ம முன்னாடியும் இதை கட் பண்ணிடலாம், பின்னாடியும் கட் பண்ணிடலாம். லைட்டாக வேணால் நம்ம தோல் சீவிக்கலாம். இந்த வாழைக்காயை வந்து நம்ம கழுவி காய வச்ச வாழைக்காய் தான். இப்போ இது தோல் இருந்துட்டு போது, இது இப்படியே சீவனம்னா வந்துடும் தோல்.
இப்போ நம்ம வாழைக்காய் சீவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயை நம்ம தடவிட்டோம்னா ஈஸியாக வரும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சீவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். வெங்காயம் வந்து வெங்காய பஜ்ஜி போடுறதுக்கு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக லேசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பஜ்ஜிக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற பஜ்ஜி மிக்ஸ், அதாவது பஜ்ஜி போண்டா மிக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இதில் நம்ம கலர் பொடியெல்லாம் ஆட் பண்ணல. நம்ம வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணது தான் அதோட கலரே இவ்வளோ நல்லா வந்திருக்கு. பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் இழுக்கும், அதனால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும். பஜ்ஜி மாவு வந்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு கலந்துக்கலாம். இப்படி நம்ம சீவின வாழைக்காயை இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக தான் சீவிருக்கேன் வாழைக்காய், பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீவிருக்கோம். இதை வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பஜ்ஜி வரும். பஜ்ஜி போடுறதுக்கும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு கம்மியாக இருந்ததுன்னா பஜ்ஜி வந்து உப்பி வராது. அதனால் கொஞ்சம் கரெக்டான சூட்டில் போடணும் நம்ம. அடுத்தது நம்ம ஆனியன் பஜ்ஜி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நம்ம காலிஃப்ளவருக்கு கொஞ்சம் உப்பு காரம் கூட போட்டுட்டு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் நம்ம உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழுவி எடுத்துட்டு நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் நம்ம வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி போடலாம், அடுத்தது உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலாம், அடுத்தது வந்து நிறைய வெரைட்டிஸ் அப்பளம் வச்சு பஜ்ஜி போடலாம், ப்ரெட்டு வச்சு பஜ்ஜி போடலாம், அடுத்தது போண்டா எடுத்துகிட்டா உருளைக்கிழங்கு போண்டா, வெஜிடபிள் போண்டா, அடுத்தது சும்மாவே இதில் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாவு போட்டு பிசைஞ்சு போண்டா போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த போண்டா பஜ்ஜி மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. வீட்லேயே ரொம்ப சூப்பராக எப்படி ரெடி பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ எங்கள் வீட்டு சைடு எங்கள் ஊர் சைடு வந்து மழை இடியுமாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம சூடாக இந்த பஜ்ஜி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.